251 பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம் அம்மா மறைவுக்கு பிறகு. அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு 11,700 பேருந்து என்ன வாங்கியிருக்கிறோம். மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 15,000 புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் வாங்கியது 3200 பேருந்துகள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே முதலாண்டு கொரோனாவிலே கழிந்த பிறகு இந்த எஞ்சி இருக்கின்ற 1.5 ஆண்டு காலத்தில் 4000 பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறைகள் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு பேருந்துகள் படிப்படியாக வர இருக்கிறது. மீதி இருக்கின்ற ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான நடவடிக்கையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். எனவே குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய காலத்தில் என்ன நடந்தது, இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர் ஒரு முறை திரும்ப பார்த்து கொள்வது அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகாக வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகாக வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை குறித்தும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆசியாவிலேயே மிக சிறந்த ஒரு பேருந்து முனையமாக அந்த பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது. இதனை பல்வேறு பத்திரிகைகளும் பாராட்டி கொண்டிருப்பதை அவரும் அறிவார். அவருக்கு அதில் சந்தேகம் இருந்தால் அவர் வருவதற்கு நேரம் அளித்தால் நானும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைகின்ற துறையான சிஎம்டிஏ துறைக்கான அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவரை நேராக அழைத்து கொண்டு போய் அந்த பேருந்து முனையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம்.